நான் வீட்டாண்டு வந்துட்டேன். வீட்டுக்கே போய் டேபிள போட்டுறீங்களா? ஆமாம், அங்கே உட்கார விட மாட்டேங்கிறாங்க. வீட்டில் டேபிள் இப்போ எப்படி போய் உள்ளே உட்காருவீங்க திருப்பி? நாங்கள் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே உட்கார முடியல, கொடுமையாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக. பிளாட்ஃபார்மில் உட்காந்துறீங்க? ஆமாம், ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியல என்னால். என்ன சொல்லி திட்டுறாங்கண்ணா? திட்டுறது வந்து அந்த பரம்பையனை வந்து எந்த ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு, போலீஸ் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, சல்யூட் அடிக்க மாட்டேங்கிறாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. என் கேஸ் கேஸ் மட்டும் சிஎஸ்ஆர் என் பேரில் போட்டு அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிறாங்க. 500 சிஎஸ்ஆருக்கு மேலே போட்டு நிறைய கட்ட பஞ்சாயத்து. எல்லாமே யாருக்கு? சிஎஸ்ஆர் ராஜேந்திரேஷ் இத்தனைக்கும் கூடவஞ்சேரி ஏசி ஆஃபீஸு எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. முடியல, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல. இதுக்கு மேலே இருந்தோம்னா நான் பொன்னாடி பிள்ளைங்களை வச்சுக்கிறேன், குழந்தை குடிங்க, என்ன பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் நம்ம பேசாமல் நம்ம வந்துடணும் வெளியில் அப்படின்னு சொல்லி சேர் டேபிள் எடுத்துன்னு வந்துட்டேன். வெளியில் பிளாட்ஃபார்ம் வந்து கூட மக்களுக்கு முடிஞ்சால் பண்ணுவோம், இல்லைன்னா வேறு ட்ரான்ஸ்ஃபரு. எங்கே ட்ரான்ஸ்ஃபரு? 50 வயசுக்கு மேலே ஆகி போச்சு, உடம்பு சரியில்லை ஏற்கனவே எனக்கு. லெஃப்டில் கையில் வந்து 3 எலும்பு இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி. அதில் தான் கமிஷனர் ஐயா அமல்ராஜ் ஐயா வந்து பஸ் ஸ்டாண்டு போகிறேன்னு சொன்னாங்க. இங்கே வந்தால் ஒரு அரக்கங்கிட்ட வந்து மாட்டிக்கின்னு எந்த நேரமும் ஜாதி பற்றி பேசின்னு உள்ளே துட்டிச்சு பண்ணி. ஒன்றும் இல்லை, கிளாம்பாக்கம் போலீஸாரே கேட்டு பாருங்க. அந்த ரைட் ஒரு புறம் எலண்டோர் ரைட்ரு என் பேர் கொண்டவன் ராஜேந்திரன்றவன் எல்லா தலைவரின் கிட்டையும் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி புடவை வாங்கிட்டு அது ஒரு பிரச்சனை ஓடிங்குது. இப்படி ஒரே ஸ்டேஷனே கொலாப்ஸில் இருக்குது. அப்புறம் நான் எப்படி அந்த இடத்துல பணி செய்யறது? கிரைமில் பார்த்தா இந்த பசங்க ஒரே பிரச்சனை, எந்த நேரமும் நோஸ் கட் பண்ணுறது, அசிங்கப்படுத்துறது. அவன் அன்றைக்கி 3 நாள் முன்னாடி ஒரு அட்வொகேட் வந்து மிரட்டிட்டு போகிறான், உள்ள யார்கிட்ட எழுதி கொடுத்த பேப்பர் பிடிக்கணும் போகிறான். அதை வந்து எலண்டோர் செய்யலான்னு சொல்கிறான், கேட்கல. இன்னொரு நீக்கு ஒரு அட்வொகேட் வந்து மாட்டிட்டு போகிறான். அதை சொல்கிறேன், அந்த அட்வொகேட் முன்னாடியே மென்டல் ஏசின்றான் அந்த ஆல்பர்ட் சிங்ன்ற பையன், கிரேட் 1 போலீஸு. இப்போ என்ன பண்ண முடியும்? ஒரு கிரேட் 1 போலீஸ் மென்டல் ஏசின்றான், அட்வொகேட் சிரிச்சினே போகிறான். சென்னை அடுத்த கீழாம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஜாதிய அடக்குமுறை என்ற புகாரானது எழுந்துள்ளது. ஜாதியை சொல்லி ஆய்வாளர் இழிவுபடுத்துவதாக ஆடியோவும் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், மேலும் விவரம். வணக்கம். கிளாம்பாக்கம் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு காவலாளராக பணிபுரிந்து வருவர் வந்து ராஜேந்திரன். இவர் வந்து தற்போது வந்து குற்றப்பிரிவு ஆய்வாளர் ராம்தாஸ் என்பவர் தன்னை ஜாதி பெயரை சொல்லி தரக்குறையாக நடத்துவதாக திடீரென அவர் வந்து காவல் நிலையத்தில் இருந்த அவர் பணியில் இருந்தபோது அந்த மேஜைகள் நாற்காலிகளை வந்து டாடா ஏசியில் எடுத்து சென்றுள்ளார். தாம்பரம் அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்கா அருகே கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு தொடங்கப்பட்டுள்ளது. அதன் உள்ளேயே கிளாம்பாக்கம் காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருவர் ராஜேந்திரன். இவர் கடந்த ஒரு 11 மாத காலமாக இந்த பணியில் அமர்ந்து பணி செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன் திடீரென ஒரு டாடா வாகனத்தை காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தார். காவல் நிலையத்திற்கு நுழைந்த உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன் அங்கிருந்து, அதாவது பணியில் இருந்த போது இருந்த நாற்காலி, டேபிள் ஆகியவற்றை காவல் நிலையத்தில் எடுத்து டாடாஸில் எடுத்துக்கொண்டு தனது வீட்டுக்கு சென்றுள்ளார். இது சம்பந்தமாக உதவி ஆய்வாளர் ராஜேந்திரனை கேட்டபோது நான் வந்து ஒரு 11 மாத காலமாக இங்கே பணிபுரிந்துவதாகவும் தன்னை வந்து மிகவும் தரக்குறை, அதாவது ஜாதி பெயரை சொல்லி காவல் ஆய்வாளர் ராமதாஸ் என்பவரும் அதே போன்று காவலர் ஆல்பர்ட் சிங் என்பவர் வந்து தரக்குறையாக நடத்துவதாகவும் அதே நேரத்தில் தன் பேரில் வந்து அனைத்து சிஎஸ்ஆர் காப்பிகளும் போட்டுவிட்டு கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பறிப்பதாகவும் ஒரு புகாரை தெளித்துள்ளார். இது சம்பந்தமாக கூடாஞ்சேரி உதவி ஆணையாளர் ராஜீவ் பிரின்ஸிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை எனும் இந்த நிலையில்தான் இன்று மிகவும் வேதனை அடைந்ததாக காவல் நிலையத்திலிருந்து டேபிள் சேர்கள் எடுத்து சென்றதாகவும் இனிமேல் காவல் நிலையத்துக்கு வெளியே அமர்ந்து கொண்டு மக்களுக்காக பணி செய்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இது சம்பந்தமாக உயர் அதிகாரிகள் முறையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தற்போது தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.